தினமும் ஒரு கதை. நமது வாழ்க்கைக்கு தேவையான அர்த்தமுள்ள கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு வீடியோவை முழுமையாக பார்க்கவும். ஒரு செல்வந்தர் இருந்தார். ஒரு நாள் அவர் தன் தோட்டத்தில் விளைந்த வாழைக்குலை ஒன்றை பணியாளரிடம் கொடுத்து கோவிலில் கொடுக்கச் சொன்னார். ஏழை பணியாள் எடுத்துச் செல்லும் வழியில் அவனுக்கு அதிக பசி எடுக்கவே அக்குலையிலிருந்து 2 பழங்களை பறித்து சாப்பிட்டு விட்டான். மீதி பழங்களை கோவிலில் கொடுத்தான். அன்றிரவு செல்வந்தர் ஒரு கனவு கண்டார். கனவில் இறைவன் வந்து, "நீ எனக்கு கொடுத்த 2 பழங்களை நான் சாப்பிட்டேன், ருசியாக இருந்தது" என்றான். செல்வந்தனுக்கு மிக கோபம் வந்தது. ஒரு குலை பழம் கொடுத்திருக்க 2 மட்டுமே இறைவனுக்கு போய்ச் சேர்ந்திருக்கிறது, மீதி என்னவாயிற்று என கோபப்பட்டான். மறுநாள் காலை அந்த பணியாளை கூப்பிட்டு விசாரித்தான். அவன் 2 பழங்களை பசியினால் தான் சாப்பிட்டதை ஒப்புக்கொண்டு மீதி குலையை கோவிலில் கொடுத்து விட்டதைச் சொன்னான். செல்வந்தனுக்கு புரிந்தது, அந்த ஏழை சாப்பிட்ட பழம் மட்டுமே இறைவனை சென்றடைந்திருக்கிறது என்று. ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம். மேலும் இதுபோன்ற கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.